ஹாய் வெல்கம் டு த டுடேஸ் செஷன் கைஸ். பிரம்மாஸ்திரா 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜீவன் ஜோதி அப்படின்னா என்னங்க? ஃபஸ்ட்டு இங்கேருந்தே ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அதோட தமிழ் அர்த்தம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு தமிழ் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரதான் மந்திரி, ஒரு நிமிஷம், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி ஜீவன் ஜோதி பீம ஆயுள் காப்பீட்டு திட்டம். ஓகேங்களா? அதுதான் வந்து தமிழில் வச்சிருக்க பேர். இப்போ ஜீவன் அப்படின்னா என்னங்க? லைஃப், உயிர் அப்படின்ற அர்த்தமா? ஜோதி அப்படின்னா வந்து ஒளி, ஒளி. ஓகேங்களா? லைட், ஜோதி அப்படின்னா வந்து லைட் அல்லது ஒளி அப்படின்னு எடுத்துக்கலாம். பீமா அப்படின்னா வந்து என்னன்னா இன்சூரன்ஸ், காப்பீடு. ஓகேவா? காப்பீடு அப்படின்ற அர்த்தம். இதுக்கு என்ன அப்படின்னா லைஃப் லைட் இன்சூரன்ஸ். வாழ்க்கை இல்லைன்ற பட்சத்திலையும் வாழ்க்கைக்கு ஒரு ஒளி தர மாதிரியான ஒரு காப்பீட்டு திட்டம் அப்படின்றது தான் வந்து இதோடைய பேர். ஓகே, தமிழ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஜீவன் அப்படின்னா உயிர் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா சுரக்ஷா கா சக்தி சாதி. ஓகே, சுரக்ஷா கா சாதி ஜீவன் கா சாதி அப்படின்ற இதுதான் ஸ்லோகன். இப்போ இந்த சுரக்ஷா அப்படின்னா வந்து என்னன்னா செக்யூரிட்டி அப்படின்ற மீனிங்க. ஓகேங்களா? பாதுகாப்பு அப்படின்ற மீனிங். ஜீவன் அப்படின்றது வந்து லைஃப் அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? கம்பேனியன் ஆஃப் செக்யூரிட்டி, கம்பேனியன் ஃபார் லைஃப். ஓகேங்களா? பாதுகாப்புக்கும் வாழ்க்கைக்குமான அப்படின்றதான் இதோட ஸ்லோகன். ஓகேவா? ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லோகன் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, இப்போது இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்களுக்கு, ஒரு சாமானிய மக்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் போய் சேரணும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய பேசிக்ஸ். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போகணும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்ஷியன்ட் ரோம் பீரியட் இருக்குல்ல, அந்த டைமில் வந்து யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஆள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பார்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருக்க எல்லா மக்களும் ஒரு காசை திரட்டி அந்த ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அதை அவங்ககிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேஸ். ஸோ ஒரு ஆரம்ப புள்ளி. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்ன் டேஸில் வந்து எவால்வ் ஆகி மக்கள் எல்லாமே கேதர் ஆகி அதில் வந்து அமௌண்ட்டை பூல் பண்ணி அதை வந்து சம்வேர் இன்வெஸ்ட் பண்ணி மணி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட் சம் ரிஸ்கி பாயிண்ட்ஸில் வந்து அதில் வந்து ஒரு 100 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5-6 பேர், 5லேருந்து ஒரு 7 பேருக்கு வந்து மேக்ஸிமம் அவ்வளோதான். ஸோ இல்லை ஒரு 20 மெம்பர்ஸ் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு பாதிப்படையும், அவங்களுக்கு அதை காம்பன்சேஷனாக கொடுப்பாங்க. ஸோ திஸ் ஹவு த இன்சூரன்ஸ் ஒர்க். இதுதான் பேசிக்காக ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா மாடர்ன் டேஸில் வந்து எவால்வ் ஆச்சு. பட் இந்த 100 பேர் வந்து ப்ரீமியம் போடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே யாருன்னா ஆல்மோஸ்ட் ரிச் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டடான பீப்புளாக தான் இருப்பாங்க. ஒரு எபோ மிடில் கிளாஸ். இப்போ மிடில் கிளாஸ் அப்படின்றதே வந்து அவங்களே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் பெரிய டவுட்டு தான். ஸோ எபோ மிடில் கிளாஸ் ரிச் அவங்க தான் வந்து லைஃப் இன்சூரன்ஸ், மெயினாக வந்து பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்க தான் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுப்பாங்க. ஓகேவா? இப்படி இருந்த ஒரு இன்சூரன்ஸ். பட் ஆனால் ஒரு சாமானியனுக்கு, ஆனால் இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த இன்சூரன்ஸ் எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குமோ அதே ஈக்குவலான அமௌண்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு, சரிங்களா, தினமும் ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர், ஓகேங்களா, ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரே ஒரு ஆள் நம்பி மட்டும் இந்த என்டையர் ஃபேமிலியும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பர்சனுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்படி ஒரு பர்சனுக்கு, ஸோ அந்த பர்சனோட ஆப்சன்ஸில் அந்த ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்குள்ளே போகும் அப்படின்றது வந்து ஒரு ஜஸ்ட் இமேஜினே நம்மளால் நல்லாவே இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். அவங்களால வந்து சர்வைவே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் தேவை. அப்போ அவனை இன்சூரன்ஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவனை போய் ப்ரீமியம் கட்டுறா அப்படின்னா வந்து எப்படி கட்டும்? அவ்வளோ காசு இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியமும் அஃபோர்டபுளாக கொடுக்கணும். ஓகேவா? அஃபோர்டபுளாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்ண ஒரு இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி யாருன்னா ஓரியன்ட். 1880s வந்து யூரோப்பியன்ஸ்னால வந்து இது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி, ஓரியன்ட் லைஃப் இன்சூரன்ஸ். இது வந்து ஒரு குட்டி ஸ்டாட்டிக் இப்படி ஆன் த ஃப்ளோரோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இப்போ பாருங்கள், இப்போ லோ இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் இன் இந்தியா.
ஸோ இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸோட பெனிட்ரேஷன் ஸோ வந்து ஊடுருவல் ரொம்ப கம்மியாக இருந்த காலத்தில் ஓகேவா ஒன்லி ஃபார் ரிச் அப்படின்றக்கப்போ வந்து அதை வந்து தவிர்க்கணும். ஸோ பிஃபோர் 2025க்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படின்ற ரீசனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடெக்டிங் த ஃபேமிலி ஆஃப் புவர் சரிங்களா, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்தாங்க. டெத் ஆஃப் பிரெட் வின்னர் ஓகேவா, ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ரீசனுக்காகலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தேர்டு கண்டிஷன் பாருங்கள், ப்ரொமோட்டிங் அ கல்ச்சர் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் கவரேஜ் ஓகேங்களா. இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கல்ச்சர் சரிங்களா, எல்லாருமே எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்ற ஒரு கல்ச்சரையும் ஒரு பாதிப்புக்கு ஒரு நிவாரணியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, இந்த இன்சூரன்ஸ் வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்தில் வந்து காப்பாற்றுறதுக்காக தான் அப்படின்றத வந்து ப்ரொமோட் பண்ணுற ரீசனுக்காகவும் ஓகேங்களா, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவேர்னஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த ப்ரொமோஷன் எதுக்கு கீழே வருது அப்படின்னா, இன்சூரன்ஸ் ஃபார் ஆல், எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பை 2047 அப்படின்னு ஐஆர்டிஐ யார், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகேவா, அவங்க ஒரு மேக் பண்ண ப்ராமிஸ். ஸோ விக்சித் பாரத் அப்படின்ற ஒரு பிளானுக்கு, ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கீழே கொண்டு வர ஒரு எடுக்கப்பட்ட ப்ராமிஸ் தான் வந்து இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி ஐஆர்டிஏயால் மேக் பண்ண ப்ராமிஸ் இதுதான். இவங்க யார் அப்படின்னா சென்ட்ரல் ரெகுலேட்டரி ஃபார் இன்சூரன்ஸ் செக்டார். எப்படி பேங்கிங்க்கு ஆர்பிஐ இருக்காங்களோ ஓகேங்களா, பேங்கிங்க்கு எப்படி ஆர்பிஐ இருக்காங்களோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் அப்படின்ற செக்டாருக்கு யார் அப்படின்னா இந்த ஐஆர்டிஏஐ ஓகேவா. இவங்க வந்து 2000s வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காங்க. ஸோ இது அப்போ தான் வந்து 2000s வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. இதை வந்து பின்னாடி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃப்ரேம் த ரோட் மேப் ஃபார் விஷன் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 அவங்க மேக் பண்ண ஒரு ப்ராமிஸ்க்காக எடுக்கப்பட்ட அவேர்னஸும் ஒரு ரீசன் இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா வந்ததுக்கான ரீசன்ஸ் ஓகேவா. இது எல்லாமே பேக் ட்ராப். ஓகே சரி, அப்போது 2015 இந்த கவர்மெண்ட் வந்து தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் லைக் நாட் பிஃபோர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி அதோட இன்னும் பெட்டராக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம் அப்படின்றது ஓகேங்களா. இந்த பாருங்கள், இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா வந்து இம்ப்ரூவ்ட் ஆன் த ஓல்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் ஜேபிஒய் அண்ட் ஏஏபிஒய் அப்படின்னு 2 ஸ்கீம் இருக்குங்க. இந்த 2 ஸ்கீமையும் அப்சர்வ் பண்ணி அதில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு சரிங்களா, சூப்பர்சீடட் அண்ட் இம்ப்ரூவ்ட், அதில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இது என்ன அப்படின்னா வந்து இது அதை ரீப்ளேஸ் பண்ணலை ஓகேங்களா. இந்த 2 ஸ்கீமையும் வந்து இந்த நம்ம ஜீவன் ஜோதி பீமா யோஜனா வந்து ரீப்ளேஸ் பண்ணலை. பட் ஆனால் அதில் இருந்த சில மேஜர் கேப்ஸ் ஓகேங்களா, அது வந்து அந்த கேப்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ண ஃபெயில் பண்ணிடுச்சு. அது எல்லாத்தையுமே வந்து இது வந்து அட்ரஸ் பண்ணுச்சு ஓகேவா. முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூனிவர்சல் அஃபோர்டபுள் அண்ட் சிஸ்டமேட்டிக்கலி இன்டகிரேட்டட் பிஎம்ஜேஜே ஓகேங்களா. இந்த மாதிரி ஸோ யூனிவர்சலாக இல்லை, அஃபோர்டபுளாக இல்லை, சிஸ்டமேட்டிக்கலி இன்டகிரேட்டடாக இல்லை அப்படின்றது. இந்த 3 வேர்டுக்கும் நம்ம ஒன்ஸ் இந்த இதை கிளாஸை பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கே இந்த மீனிங் புரிஞ்சிடும். ஸோ யூனிவர்சலாக கிடையாது, அஃபோர்டபுளாக கிடையாது, சிஸ்டமேட்டிக்கலி இன்டகிரேட்டடாக கிடையாது, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மாதிரி இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, ஜன்ஸ்ரீ பீமா யோஜனா ஓகேவா, அதுக்கான ப்ரீமியம் அதுக்கான எந்த இயரில் கொண்டு வந்தாங்கன்னா 2000 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்க போகிறது 30,000 75,000 வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்கும். இது யாருக்கு அப்படின்னா வெறும் 45 பேருக்கு தான் கிடைக்கும். அப்ரூவ்ட் அக்கேஷனல் குரூப்பில் இருக்கிற ஒரு பர்சன்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து யூனிவர்சல் கிடையாது. ஸோ வந்து ரொம்ப செலக்டடான பர்சன்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்றதுனால இந்த ஸ்கீம் வந்து யூனிவர்சல் ஸ்கீம் கிடையாது. அதே மாதிரி ஆம் ஆத்மி பீமா யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் கீழே 2007 கொண்டு வந்தாங்க. அதே 30,000 75,000 வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்கும். இது வந்து யாருக்குன்னா ரெஸ்ட்ரிக்டட் ரூரல் லேண்ட்லெஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அதுக்கப்புறம் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் சரிங்களா, லிமிட்டட் ரீச். ஸோ வந்து இப்போ வந்து யார் வேணாலும் இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவை போட்டுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வெறும் ரூரலில் வந்து லேண்ட்லெஸ் பீப்புளுக்கும் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்கன்றப்போ வந்து லிமிட்டட் ரீச்சில் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்கீமையும் க்ளீனாக அப்சர்வ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணால் இது ஹிட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சு வந்தது தான் இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்றது. அப்போ இந்த 2 ஸ்கீம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்ஐசியில் இருக்க சோஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட் அதுக்கு கீழே வந்து இந்த 2 ஸ்கீம்ஸும் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு ஓகேங்களா, மெர்ஜ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு இந்த 2 ஸ்கீமுமே. ஓகே, இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை எந்த ஸ்கீம்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சா. இப்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா தி க்ளீன் ஸ்டாட்டிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நோடல் மினிஸ்ட்ரி. இது எந்த நோடல் மினிஸ்ட்ரி கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வருது. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி என்ன அப்படின்னா, பாலிசி ஃபார்மேஷன்,
ஸ்கீம் ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் கோஆர்டினேட்டிங் அ பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுறது நோடல் மினிஸ்ட்ரி. எந்த நோடல் டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஸோ டிஎஃப்எஸ் கீழே வருது. ஓகே, பர்டிகுலராக இது எந்த செக்டார் கீழேங்க வருது? இன்சூரன்ஸ் செக்டர். ஸோ எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போய் சேரணும் அப்படின்னு ஒரு காரணத்தில் வந்திருக்கிறதுனால இது இன்சூரன்ஸ் செக்டாருக்கு கீழே வருது. இதோட ஸ்கீம் டைப் என்னன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ சென்ட்ரலால் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். ஓகேங்களா, இது ஃபண்டிங் வந்து 100% அப்படின்றது ஃபண்டிங் பின்னாடி பார்ப்போம். பட் ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தனால சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ மக்கள் எல்லாத்துக்குமே வந்து சோஷியல் செக்யூரிட்டி போய் சேரணும்னு ஒரு மனப்பான்மையில் வந்ததுனால சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஆர் சென்ட்ரல் ஸ்கீம். ஸோ ரெண்டுமே வரலாம். இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9th May 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச் பண்ணியிருக்காரு. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கல்கட்டா, வெஸ்ட் பெங்காலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 9th May 2015 லான்ச் பண்ணது பிஎம் மோடி. அதே மாதிரி கல்கட்டா, வெஸ்ட் பெங்காலில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து த கீ ஸ்டாட்டிக்ஸ். இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சிஸ் யார் அப்படின்னா வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி இதை செயல்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா ஐஆர்டிஏ. இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் பேஸ்ட் அப்படின்றதுனால ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா ஐஆர்டிஏ. ஸோ ஐஆர்டிஏ கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஐஆர்டிஏ வந்து ஃபர்தராக இதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இவங்க தான் ரெகுலேட் பண்ணுறதுனால இந்த இது எல்லாத்தையுமே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா வந்து ஐஆர்டிஏ. ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, எந்த ஆக்ட்டுக்கு கீழே இது வந்திருக்கு அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட் 1999 வந்திருக்கு. இது எப்போ April 19, 2000 இது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு June 2025 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால இப்போ இந்த சேர்மன் போஸ்ட்டில் வந்து யாரும் கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் யாராவது வருவாங்க. இன்கேஸ் இந்த வீடியோ லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க யார் இருக்காங்க அப்படின்னு. இது ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து ஆர்என் மல்ஹோத்ரா கமிட்டி. அவங்க தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுற சொன்னதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கமிட்டி எப்போ செட் பண்ணியிருக்காங்க? 1999 வந்து செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவோட இன்சூரன்ஸ் செக்டார் எப்படி இருக்குன்னு எவாலுவேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி. அந்த கமிட்டி தான் வந்து இந்த ஐஆர்டிஏ அப்படின்னு சொல்லி ஒரு ரெகுலேட்டரி பாடியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோட இதுனா ஆர்என் மல்ஹோத்ரா கமிட்டி கீழே. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானா. ஓகே, இப்போது என்ன அப்படின்னா மக்கள் இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து பேங்க்குக்கு வருவாங்க. ஸோ பேங்க்குக்கு வராங்க. ஓகேவா, பேங்க்கில் வந்து பேங்க்கில் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இவங்ககிட்ட இருக்குது. இவங்க வராங்க, வந்துட்டு இந்த மாதிரி இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பேங்க் என்ன சொல்லுவாங்கன்னா எங்ககிட்ட ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, சரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஆட்டோ டெபிட்டுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ கன்சல்ட் ஒன்று பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வருவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, சேர்த்து இன்சூரன்ஸும் வந்து போட்டு போயிடுவாங்க. ஓகேவா, போட்டுட்டு மக்கள் வந்து போயிடுவாங்க. பட் ஆனால் இது என்ன அப்படின்னா இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு என்ரோல் தான் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸை என்ரோல் பண்ணி வச்சுட்டு இந்த இன்சூரன்ஸ் யாருக்கு டைரெக்டாக போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பின்னாடி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒருத்தர் இருப்பான். ஓகேவா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருப்பான். அவங்கிட்ட இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ இந்த ப்ரீமியம் வாங்குற எல்லா காசுமே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட போகும். இவன் போல் பண்ணி வச்சுப்பான், எல்லா காசையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவன் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து க்ரோ பண்ணுவான். ஸோ யாருக்கெல்லாம் பிரச்சனை வருதோ, ஸோ ஒன்ஸ் இவங்களுக்கு ஒரு ரிஸ்க் அப்படின்னு வரும்பொழுது தான் இங்கே இருந்து அமௌண்ட் வந்து கிளைம் ஆகும். ஸோ இது வந்து பேங்க் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்மீடியட்ரி, நடுத்தர ஆள் தான். ஓகேவா, நடுவில் ஒருத்தன் வந்து இன்சூரன்ஸை செல் பண்ணி கொடுக்குற ஒரு இடமா தான் பேங்க் பார்க்கப்படுதே தவிர்த்து இது ஆக்சுவலாக வந்து யார்கிட்ட போகும் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட போகும். ஸோ வந்து என்ரோல் த பெனிஃபிஷரிஸ். ஓகேங்களா, என்ரோல் பண்ணுற வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க பேங்க். இப்போது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துச்சு அப்படின்னு சொல்லல, யார் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ பப்ளிக், ஸோ கவர்மெண்ட் கம்பெனியும் இருக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியும் இருக்கலாம். ஓகேவா, ப்ரைவேட் கம்பெனியும் இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவைட் அ லைஃப் கவரேஜ் அண்ட் செட்டில்மெண்ட். ஓகேவா, இவங்க தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட்டு கிளைமு எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. சரிங்க, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துப்பாங்க. இப்போது பப்ளிக் செக்டார், இந்த கவர்மெண்ட் செக்டாரில் என்னென்ன லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னா ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா லார்ஜஸ்ட் லைஃப் இன்சூரர் எல்ஐசி. ஸோ எல்ஐசி தான். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னாலே, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னாலே 65% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை யார் வச்சுருக்கா அப்படின்னா எல்ஐசி தாங்க வச்சுருக்காங்க. ஸோ முக்கால்வாசி நம்ம ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவை வந்து
பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ எல்ஐசி அப்படின்ற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பெரிய ரோல் வந்து இதில் ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஸோ 65% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் இருக்குது அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 ஆஃப் என்னோட கெஸ்ட்டில் சொல்கிற ஒரு 3/4 ஆஃப் த திங் வந்து சரிங்களா, 3/4 ஆஃப் த இந்த ஸ்கீமில் இருக்க முக்காவாசி ஃபண்டு வந்து யாருக்கு போகும்னா எல்ஐசிக்கு தான் போகும். ஸோ அதை தாண்டி வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸும் உள்ளே இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பிஐ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இன்சூரன்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ், மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே ப்ரைவேட். ஓகே. ஸோ 65% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் அவனே வச்சிருக்கிறான். அப்போ ஏன் எல்லாமே வந்து எல்ஐசி கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, பார்ட்டிசிபேஷன். ஓகேவா? பார்ட்டிசிபேஷன். ஒரு இடத்துல ஒரு மோனோபோலியாக ஒரு பர்சன் இருக்கிறத காட்டிலும் காம்படிஷனுக்கு நிறைய பேர் இருந்தால் அந்த இடத்துல வந்து எப்படின்னா வந்து எல்லாருக்குமே ஸோ மக்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நடக்கும். ஸோ அவங்கவுங்க ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, கரெக்டாக ஒரு ப்ராப்பராக நடக்கும். ஸோ இவ்வளோ கிளைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ வந்து மக்களில் பார்க்கும்போது இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்து எனக்கு வந்து பெட்டர் கிளைம்ஸ் கிடச்சிருக்கு, நான் வந்து கிளைம் பண்ணணும் எனக்கு ஈஸியாக வந்து கிடைக்கிது அப்படின்றப்போ வந்து எல்ஐசியில் வந்து எனக்கு அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா சரிங்களா, இன்கேஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா மக்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டிஎஃப்சியில் போவாங்க. ஸோ காம்படிஷனுக்காக அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டரை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ரைவேட் என்டிட்டிஸை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இவங்க யார் வேணாலும் பண்ணலாம். ஓகே. இப்போது மேலே இருக்க சினாரியோக்கு போவோம். இப்போ பேங்க்குன்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோமா. இப்போது இவனுக்கும் என்ன பார்ட்னர்ஷிப்பில் ஏன் ப்ரைவேட்டுக்கு கொடுக்கணுமா பப்ளிக் கொடுக்கணுமான்னு பேங்க் எப்படி டிசைட் பண்ணுவான்? அங்கே தான் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ரெகுலராக சிஏல பார்க்குற கான்செப்ட் தான் பேனாஷூரன்ஸ். ஓகேங்களா? லைக் ஒரு அக்ரிமெண்ட். ஸோ பேங்க்குக்கும் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸுக்கும் நடுவில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. இந்த மாதிரியான என்னோட ப்ராடக்ட்ஸை வந்து நீ செல் பண்ணி கொடுத்த அப்படின்னா வந்து செல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம்ல, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் போய் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா போடுறீங்களோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க். அதுக்கப்புறம் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க மூலியமாக உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் வந்து சேரும். ஓகேவா? ஸோ இதுதான் என்டையர் பேக் ட்ராப். ஓகே. ஸோ எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சா? ஓகே. எதுக்கு வராங்க? ஸோ எதுக்காக ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, டு இன்க்ரீஸ் த காம்படிஷன்ஸ், சர்வீஸ் குவாலிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? சர்வீஸ் குவாலிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, மேக்ஸிமம் ரீச் அவுட் போகிறதுக்காக. இது எல்லா ரீசனுக்காகவுமே ப்ரைவேட் என்டிட்டிஸ் உள்ளே வராங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார்மல் பேனாஷூரன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஸோ ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் வந்து 2 பேங்க்குக்கு நடுவில் சைன் பண்ணுறதுனால இது நடக்குது. ஓகே. ஸோ இது எல்லாமே புரிஞ்சா? இப்போது ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஸோ ஜீவன்னாலே நம்ம வந்து லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேவா? லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ இன்கேஸ் ஒரு நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓகேங்களா, ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த பிஎம்ஜே ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவுக்கு ஏதாவது ஒரு ரோல் ப்ளே பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக நோன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு லிமிட்டட் ரோல்ஸ் வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு இன்சூரன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட். ஓகேங்களா? இந்த ஸ்கீமை மல்டிப்புளாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணுன்ற டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற இடத்துலையோ இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துலையோ வந்து இந்த நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நாட் கம்ப்ளீட்லி நோ அப்படின்ற ஆன்சர் பண்ணக்கூடாது, லிமிட்டட் ரோல்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கான ஆன்சர்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இங்கே வரலாம். ஆர்பிஐ வந்து டைரெக்டாக வந்து இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நடுவில் வந்து இன்டர்மீடியேட்டராக யார் இருக்கா? பேங்க் இருக்காங்க. ஓகேவா? பேங்க் இருக்கான். இங்கே பெனிஃபிஷரிஸ் யார்? மக்கள் இருக்காங்க. ஓகேவா? பீப்புள் இருக்காங்க. இங்கே யார் இருக்கா? இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கான். இதை நடுவில் இன்டர்மீடியேட்டராக இருக்கிறது யார் அப்படின்னா பேங்க் இருக்குன்னா, ஸோ பேங்க்கு யார் வந்து பார்த்துப்பா? ஸோ யார் வந்து ரெகுலேட் பண்ணுவா? ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐ இந்த இடத்துல பேங்க்கோட வேலை என்ன? என்ரோல் பண்ணுறது. இந்த இடத்துல ஆட்டோ டெபிட் ஆகிற சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் சரியாக வேலை நடக்கிறதா அப்படின்றத பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஆர்பிஐ வருவான். இப்போது ஒன்ஸ் இந்த என்ரோல்மெண்ட் முடிஞ்சு இன்சூரன்ஸ் இங்கே போயிடுச்சு அப்படின்னா, ஸோ ப்ரீமியம் இவங்ககிட்ட போயிடுச்சு அப்படின்னா இதை ப்ராப்பராக போல் பண்ணி இதை ப்ராப்பராக வந்து இது பண்ணி கிளைம்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் இதை பண்ணும் பொழுது இதெல்லாம் யார் கீழே வரும் அப்படின்னா ஐஆர்டிஐ கீழே வரும். அதனால அவங்க இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சியாக அவங்க பார்த்துப்பாங்க, ஐஆர்டிஐ பார்த்துப்பாங்க. பேங்க்கோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன? ஜஸ்ட்டு வந்து என்ரோல் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் கரெக்டாக நடக்குதான்னு பார்ப்பாங்க, ஆட்டோ டெபிட் ஆகுதான்னு பார்ப்பாங்க, ஆட்டோ டெபிட் ஆனால் அமௌண்ட்டு ப்ராப்பராக வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க.
அவ்வளோதான் வந்து பேங்க்கோட வேலைன்றப்போ வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா ஆப்ரேஷனை வந்து பண்ணும், கவர்ன் ஹவு த பேங்க் ஆப்ரேட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் அ கஸ்டமர் கன்சர்ன் ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் ஆட்டோ டெபிட் எப்படி ஒர்க் ஆகுது, டேட்டா செக்யூரிட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கிரீவன்ஸ் ஆஃப் ரீஅட்ரஸல், ஸோ அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி அந்த ரீட்ரஸல் மெக்கானிசம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ஷனை மட்டும் அவங்க பார்க்கறதுனால ஒரு இன்டைரக்டான ஒரு இன்டர்மீடியேட் ரோலை வந்து பேங்க்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுனால, ஸோ இவங்க வந்து டேரெக்டாக இன்வால்வ் ஆனாலும் இன்டைரக்டாக வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஓகேவா, டேரெக்டாக இன்வால்வ் ஆகலை அப்படின்றது தான் வந்து இதோட கேள்வி. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஸோ இது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டான கொஸ்டின். ஓகேப்பா, நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ இதோட அப்ஜெக்டிவ் தான் என்ன? ஸோ வந்ததுக்கான அப்ஜெக்டிவ் என்ன? மேலே சொன்னால் அதே கதை தான். இப்போ இங்கே பாருங்கள், ப்ரொவைட் அஃபோர்டபுள் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ். சரிங்களா, ரொம்ப அஃபோர்டபுளான லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கொடுக்குறாங்க டு அன்ஆர்கனைஸ்ட் யாருக்காக? ஸோ யாருக்காக இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட், லோ இன்கம் அண்ட் ஃபினான்ஷியலி எக்ஸ்க்ளூடட் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. ஓகேங்களா, ஃபினான்ஷியலாக வந்து ஒதுக்கப்பட்ட மக்கள். சரி, அவங்க யாரெல்லாம் ரொம்ப லோவாக சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க, அதே மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போய் சேரணும், ஒரு அஃபோர்டபுளான ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போய் சேரணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா, இப்போ இதை வந்து கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா பாருங்கள், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி டு தேர் ஃபேமிலிஸ் இந்த ஈவெண்ட் ஆஃப் த பாலிசி ஹோல்டர்ஸ் டெத். சரிங்களா, பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக, சரிங்களா, ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுத்து என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த லைஃப் இன்சூரன்ஸ் போய் சேரும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை இது ப்ரொமோட் பண்ணும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன், எக்கனாமியில் வந்து இன்சூரன்ஸ் வளர்கிறதுக்கான காரணமாக அமையும். அதே மாதிரி கிரியேட் அ சோஷியல் சேஃப்டி நெட்டை வந்து கிரியேட் பண்ணும் அண்ட் என்கரேஜ் த ரெஸ்பான்சிபிள் ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ். ஓகேங்களா, ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். அதே மாதிரி சப்போர்ட் விக்சிட் பாரத் 2047. ஓகேங்களா, விக்சிட் பாரத்தை சப்போர்ட் பண்ணும். ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். சரிங்களா, மேக்ஸிமம் மேலே சொன்ன அதே கதை தான் இதுலேயும் வரும். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ இதோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்றது டிமாண்ட் டிரைவன். ஓகேங்களா, டிமாண்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி போகக்கூடிய ஸ்கீம் தான் இது. ஓகேவா, ஸோ இது வந்து மோர் ஓவர் வந்து ஒரு ப்ரீமியம் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்கீம்னால, ஓகேங்களா, மோர் ஓவர் இது ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா, இது வந்து ஒரு ப்ராடக்ட் அண்ட் இது லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றதுனால எக்ஸாக்டாக அப்படின்னா என்ன, டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டேர்மில் வந்து, ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து ஒரு பர்சன் எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேரும். இன்கேஸ் அந்த டேர்மை தாண்டி அவங்க சர்வைவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் அவங்களுக்கு போகாது. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான இன்சூரன்ஸ் தான், அது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணுவோம். அப்படி ஒர்க் ஆகக்கூடியதான் இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதுனால இது டிமாண்ட் டிரைவன், விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போகக்கூடிய ஸ்கீம். அதனால இதுக்கான நியூமரிக்கல் டார்கெட்ஸ், இவ்வளோ பேரை போய் சேரணும் அப்படின்ற எந்த விதமான நியூமரிக்கல் டார்கெட்ஸும் வைக்கல. பட் ஆனால் சில டார்கெட்ஸ் மட்டும் அவங்க வச்சாங்க. டார்கெட்ஸ் அண்ட் மைல் ஸ்டோன்ஸ் வந்து கவர்மெண்ட்டால் வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா 2015 இது வந்தப்போ என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போய் சேரணும், எல்லா சிட்டிசன்ஸுக்கும் யூனிவர்சல் இன்சூரன்ஸ் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் யாரை பண்ணாங்க அப்படின்னா லோ இன்கம், அதுக்கப்புறம் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து டார்கெட் பண்ணாங்க. பட் ஒன்ஸ் 2015 முடிஞ்சதுக்கப்புறம் 15 to 20 அந்த பீரியடில் யாரை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 crore பீப்புள்ஸ். ஓகேங்களா, 10 crore பீப்புள்ஸை வந்து கவர் பண்ணணும். ஸோ என்ரோல் த எக்ஸ்பேன்ஷன் வந்து குறைஞ்சது 10 கோடி மக்களுக்கு வந்து இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவும் சுரக்ஷா பீமா யோஜனா, ஸோ இதை வந்து லேட்டராக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த சுரக்ஷா பீமா யோஜனாவையும் சேர்த்து 10 கோடி பேருக்கு போய் சேரணும், அப்படி இந்த 10 கோடி ப்ராடக்டை செல் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு டார்கெட் வச்சாங்க. அதே மாதிரி பேங்க் இன்டகிரேஷன், என்ஷோர் ஆட்டோ டெபிட் ஃப்ரம் த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு பேங்க் இன்டகிரேஷனை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி உமன் பார்ட்டிசிபேஷன் அதிகமாகணும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இதோட அவேர்னஸையும் அவேர்னஸ் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதையும் வந்து 2015 to 20 வந்து ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னா வந்து ஒரு லாங் டேர்ம் டார்கெட்டாக எடுத்தாங்க. இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் 2047 அப்படின்ற ஒரு கோல் செட் பண்ண கோலுக்கு கீழே வந்து இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பிளானுக்காக போகிறதுனால இதுக்கும் வந்து ஒரு எண்டு டேட் அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கும் எண்ட் டேட் கிடையாது. ஓகே,
மேலேயே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு கீழே பாருங்க எந்தெந்த ஃபேஸில் வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து இது என்னென்ன கவர் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த புதுசா ஓப்பன் பண்ற ஜன்தன் யோஜனாக்கு ஓப்பன் பண்ற எல்லாத்துக்குமே இந்த பேசிக் கவரேஜ் போகணும். பேப்பர் பேஸ்ல ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. மேனுவல் ப்ராசஸ் ஹெவியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. செகண்ட் ஃபேஸ்ல 2018 உள்ள வரதுனால சரிங்களா? டிஜிட்டல் ரெவல்யூஷன் இங்கே தான் ஆரம்பிச்சுச்சு. ஸோ ஆட்டோ டெபிட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. இது கொண்டு வரதுனால ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. சரிங்களா? ப்ராசஸ் வந்து ஈஸி ஆயிடுச்சு. இந்த சிபிஎஸ் கோர் பேங்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து லிங்க் பண்ணி ஆதார் கார்டை இன்டகிரேட் பண்ணதுனால, ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ஹிட்டாகவும் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 2க்கு என்ன பேப்பர் பேஸில் பண்ணாங்க. இந்த இடத்துல டிஜிட்டலில் வந்து டிஜிட்டல் இன்டகிரேஷன்ஸ் நிறையா வந்துச்சு. ஓகேங்களா? டிஜிட்டல் இன்டகிரேஷன் வந்துச்சு. ஃபேஸ் 3 2020க்கு அப்புறம் வந்து என்னன்னா, யூனிவர்சல் இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்ற திரும்பி அதே பாட்டை தான் இங்கேயும் பாடுறாங்க. ஸோ ஃபேஸ் 3 என்ன? ஃபேஸ் 3ல இதான் வந்து அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஃபேஸ் 3 வந்து நடந்துட்டுருக்கு. 1, 2, 3 இதுதான் வந்து இது. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தாச்சு. இது வந்து ஃபினான்ஷியல் அவுட்லே. ஓகேவா? நான் மேலேயே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் அவுட்லே அப்படின்னு சொல்கிறப்போ என்ன அப்படின்னா, இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு. ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ப்ரீமியம் பே பண்ணுறோம். ஸோ ப்ரீமியம் நம்ம ஒரு பெனிஃபிஷியரி பே பண்ணுறாங்க. அந்த பெனிஃபிஷியரி பே பண்ணுறப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கி வச்சுக்கும். அண்ட் ஒன்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி ரிஸ்க் அதை வந்து திருப்பி வந்து திருப்பி வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அப்படின்றப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுறாங்க. அது ஒரு மினிமம் காஸ்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இது வந்து ஒரு செல்ஃப் ஃபண்டட். அதாவது கவர்மெண்ட் வந்து எந்த விதமான காசும் வந்து ஒதுக்கலை, கொடுக்கவும் இல்லை. ஓகேவா? மக்கள் காசு கொடுப்பாங்க, அதுக்கான இது பண்ணிப்பாங்க. இது ஒரு லோ காஸ்ட் ப்ராடக்ட் அவ்வளோதான். இதுக்கு அதனால் வந்து எந்த காசும் கொடுக்கல. இதில் கவர்மெண்ட் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவேர்னஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டுக்கு. ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டுக்கு. ஸோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கேம்பெயின்ஸ் அது மாதிரி போடுறதுக்கு செலவு பண்ணுறாங்களாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே பார்த்தோமா, இந்த சிபிஎஸ் லிங்க்டு, இந்த ஆட்டோ டெபிட்டுக்கான மெக்கானிசமு, அதுக்கு வந்து ஒரு ஆன்லைனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த பேங்க் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, பேங்க் என்ரோல்மெண்ட்டுக்கு பேங்க் பார்த்துக்கிட்டாலுமே, ஓகேவா, பேங்க் பார்த்துக்கிட்டாலுமே இந்த பேங்க் மித்ராஸ் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸை அவங்க எல்லாத்துக்குமே வந்து சப்சிடிஸ் அது மாதிரிலாம் கொடுக்கணும்ல. அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் மோர் ஓவர் இந்த எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ இந்த செலவு எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபார் புவர் அல்லது ஜன் சுரக்ஷா ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழே இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே போய் சேர்ந்துடும். அப்படின்றனால இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது ஒரு செல்ஃப் ஃபண்டட் ஸ்கீம். கவர்மெண்ட் எந்த விதமான காசும் வந்து இவங்களுக்கு அலோகேட் பண்ணவில்லை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபினான்ஷியல் அவுட்லேஸ் முடிஞ்சு. அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டி. யாருப்பா எலிஜிபிளாக இருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்க வேண்டும். அவங்க ஒரு என்ஆர்ஐயாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள். ஓகேவா? அவங்க எலிஜிபிள். ஸோ நேஷ்னாலிட்டி பார்த்தாச்சு. ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 18 to 50 இயர்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து 18லேருந்து 15க்குள்ளே இருக்க பர்சன்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ நமக்கு வந்து என்ன பார்த்தோம்னா, மேக்ஸிமம் இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு யாருக்காக அப்படின்னா, ஒரு பிரெட் வின்னர். ஓகேவா? பிரெட் வின்னர் அவங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஸ்கீம். ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த ஸ்கீம். அதனால தான் இந்த 18 to 50 அப்படின்றது மைனஸ், அதனால தான் கவர் பண்ணல. ஓகேவா? அவங்களுக்கு தனித்தனி ஸ்கீம்ஸஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து 18 to 50 அப்படின்ற ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கவங்களுக்காக. ஓகேவா? இதுக்கு தேவை என்னென்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை. சரிங்களா? எந்த விதமான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜன்தன் யோஜனா தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனால் எந்த விதமான இருக்கணும். ரொம்ப ப்ரிஃபரபிள் பண்ணுறது ஜன்தன் யோஜனா. சரிங்களா? ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது ஜன்தன் யோஜனா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். கேஒய்சி ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். as per the ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கீழே வந்து ப்ராப்பராக கேஒய்சி பண்ணியிருக்கணும். ஓகே, கேஒய்சிக்கு என்னென்னப்பா தேவை? ஆதார் கார்டாக இருந்தால் ஐடென்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஆதார் கார்டு. கண்டிப்பாக ஆதார் கார்டு தேவை. சரி, ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் ரங்கா ஜாப் கார்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு, பாஸ்புக் வித் ஃபோட்டோ. ஸோ இது ஏதாவது இருந்தால் நம்ம வந்து கேஒய்சி பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ போதுமானதாக இருக்கும். இப்போது நேஷ்னாலிட்டியை, இப்போது இந்த கார்டு என்கிட்ட எந்தெந்த இந்த சில கார்ட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்டு எது வந்து எனக்கு நேஷ்னாலிட்டியை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா உங்கள் ஐடென்டிட்டியை தான் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படின்றதுக்கான இது கிடையாது. சரிங்களா? ஆதார் கார்டு அதுக்கு வராது, ரேஷன் கார்டு அதுக்கு வராது. டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் வந்து ஒரு
வித்தவுட் அ சப்போர்ட் ஐடென்டி ப்ரூஃப் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நேஷ்னாலிட்டிக்கான இது வந்து வராது. ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஐடி, பர்த் சர்டிஃபிகேட்ஸு இஷ்யூட் பை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால கொடுக்கப்பட்ட பர்த் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி பில்னா என்னென்னா எலக்ட்ரிசிட்டி பில், அந்த வாட்டர் பில்லு, ஸோ அந்த மாதிரி பில்லெல்லாம் காட்டி நான் வந்து இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து எல்லாமே உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், இது எல்லாமே உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப். ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து மேலே சொன்ன மாதிரி வந்து ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் மட்டுமே உங்களை வந்து உங்கள் நேஷ்னாலிட்டி வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவை தாண்டி இருக்கக்கூடிய சும்மா ஒரு எஃப்ஏக்யூ, அவ்வளோதான். தென் இப்போது இதில் இருக்க கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2 lakhs லைஃப் இன்சூரன்ஸ் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா 2 lakhs வந்து கொடுப்பாங்கங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ரீமியம் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் சரிங்களா. இன்ஷூர்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து அஷ்யூர்டு அமௌண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அஷ்யூர்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2 lakh. இன்ஷூர்டா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ நமக்கு திருப்பி ரீபே பண்ணுவாங்க அப்படின்னா 2 lakhs அப்படின்றத ரீபே பண்ணுவாங்க. ஹை கவரேஜ் சரிங்களா. 2 lakhs அப்படின்றது கொடுப்பாங்க. லோ அண்ட் அஃபோர்டபுள் ஆனுவல் ப்ரீமியம். ஓகேங்களா? ஆனுவல் ப்ரீமியம் எவ்வளோ? 436 rupees, 436 ரூபா இயர்லி ஒன்ஸ் கட்டி அந்த டேர்மில் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 lakhs அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த ப்ரீமியமை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்கன்னா 395 rupees சரிங்களா. 395 rupees பேங்க் ஒன்ஸ் என்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 395 rupees வந்து டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு ப்ரீமியமாக போய் சேரும். ஓகேவா? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் சேரும். 30 rupees அப்படின்றது பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் சரிங்களா. நடுவில் ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்சிக்கு தான் வந்து இந்த 30 rupees அப்படின்றது வந்து ஒரு கமிஷன் சார்ஜாக போகும். 11 rupees அப்படின்றது பேங்க்கில் வந்து பேங்க்கில் வந்து என்ரோல் பண்ணுறாங்களா. ஸோ அங்கே யாரோ ஒரு பர்சனோ யாரோ ஒருத்தவங்க வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மேன் பவர், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குள்ள அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கிறதுக்கு இந்த 11 rupees அப்படின்றது போய் சேரும். ஸோ இப்படி தான் இந்த 436 ரூபா அப்படின்றது வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேவா? இது வரைக்கும் இந்த கிளாரிட்டி வந்துருச்சா? ஸோ இது வரைக்கும் கிளாரிட்டி வந்துருச்சு. இந்த ஸ்கீம் வந்து எப்போலேருந்து ஜென்ரலாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலி ஃப்ரம் May 31 to each year. சரி, இது வந்து அவுடேட்டட் இது. ஸோ இது வேண்டாம். இதே மாதிரி இப்போ வந்து இந்த நாமினி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ நாமினி அப்படின்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒன்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா யார் போய் கிளைம் பண்ணுவா அப்படின்னா வந்து இதை இன்சூரன்ஸ் போடும்போதே நம்ம நாமினியை செலக்ட் பண்ணிடணுங்க. செலக்ட் பண்ணிடணும். அதுவும் ஒரே ஒரு நாமினி மட்டும்தான் வந்து ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அட் த டைம் ஆஃப் ஃபில்லிங் த டாக்குமெண்ட்ஸ் அப்போயே வந்து நம்ம நாமினியை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? நாமினியை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்க்குறதுனால இதில் ஆட்டோ டெபிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர் போட்டு இந்த 436 ரூபா கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அது 1 yearக்கு தான் வேலிடு. அதுக்கப்புறம் செகண்ட் இயருக்கு நீங்கள் அகெயின் வந்து ரீபே பண்ணணும். அது உங்ககிட்ட கேட்காது. நீங்கள் இனிஷியலாகவே வந்து இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணும் பொழுதே அப்போயே வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. உங்கள் கன்சர்ன் கேட்பாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் இயருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டெபிட் ஆகிடும். 436 rupees அதுவே ஆட்டோ டெபிட் ஆகிட்டு செகண்ட் இயருக்கு வந்து ரெனியூ ஆகிடும். ஓகேவா? இப்படி தான் வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 1 time பே பண்ணிங்கன்னா அது 1 yearக்கு ஆனால் வேலிடிட்டி. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சதா? ஸோ இப்போ வந்து என்னென்னா 55 ஒன்ஸ் இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்றப்போ 18 50 years தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்ஸ் நீங்கள் 51 yearsல போயிட்டு இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் 51 yearsல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் 50 வயசு வரைக்கும் இதை வந்து நீங்கள் ரெனியூ பண்ணிக்கிட்டே வரீங்க. ஓகேவா? வித்தின் 18 to 50 yearsக்குள்ளே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ரெனியூ பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா நீங்கள் 50 yearsை தாண்டியும் 55 years வரைக்கும் இதை நீங்கள் ரெனியூ பண்ணிக்கலாம். ஸோ ரெனியூ ஆப்ஷன்றது வந்து 55 years வரைக்கும் இருக்குது. புதுசாக வரீங்க அப்படின்னா 50 yearsக்கு மேலே வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து கீ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சா? இப்போது இதில் எஃப்ஏக்யூ என்ன அப்படின்னா ஆட்டோ டெபிட் மேண்டேட்ரியா? ஆமாம், கண்டிப்பாக மேண்டேட்ரி. நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஆட்டோ டெபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இது பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனுவல் ப்ரீமியம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து 436 rupees இருக்கணும். அது வந்து ஆட்டோ டெபிட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆட்டோ டெபிட் எனேபிள் பண்ணால் தான் இந்த ஸ்கீமுக்கே நீங்கள் அப்ளிகபிள். ஓகேவா? ஏன்னா வந்து இயர் ஆன் இயர் உங்களுக்கு கால் பண்ணி அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா நேற்று பார்க்கும்பொழுதே 55.5 crores வந்து ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் இருக்குது. இதில் அட்லீஸ்ட் ஒரு 50 crores வந்து இந்த ஸ்கீமுக்கு
இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கனாலே சரிங்களா, இந்த ஸ்கீமுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே 50 கோடி பேருக்கும் வந்து உங்களுக்கு செல்ஃபாக வந்து கால் பண்ணியோ இல்லை இன்சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதோ பண்ண முடியாது. ஏன்னா இதோட ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இன்சூரன்ஸ் இதுக்குள்ளே எவ்வளோ எத்தனை கம்பெனிஸ் உள்ள வருது. ஸோ அதனால் அந்த ஆட்டோ டெபிட் அப்படின்றது வந்து ஈஸியான ஒரு விஷயமா போயிடும். ஸோ இயர் ஆன் இயர் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரியான இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் அப்படின்றது ஸோ 1 இயர் போட்டு நெக்ஸ்ட் இயர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. பட் இது ஆட்டோ டெபிட்டாக இருக்குன்றப்ப வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி, ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுருவாங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஒரு ரீசனாக இருக்கிறதுனால இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்றது வந்து மேண்டேட்ரியாக வச்சுருக்காங்க. ஓகேவா, இந்த டெபிட் ஆனது எப்போ டெபிட் ஆகும் அப்படின்னா மே 25லேருந்து மே 31க்குள்ளே இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்றது வந்து நடந்துடும் எவ்ரி இயர். ஓகேங்களா, எவ்ரி இயர் இந்த டைமுக்குள்ளே நடந்துடும். ஒன்ஸ் இந்த மே 31க்கு வந்து ஆட்டோ டெபிட் ஆகி முடிச்சிட்டா ஜூன் 1லேருந்து மே 31 வரைக்கும் சரிங்களா, நெக்ஸ்ட் இயருக்கு இது ஃபுல்லாக இதோட டென்யூர் பீரியட். ஓகேங்களா, இதோட டென்யூர் பீரியட் அப்போ தான் இதாகும். இதில் வந்து ஓகே, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ இது வரைக்கும் ஆட்டோ டெபிட் அப்படின்னா என்னென்னு சொல்லிடலாம் பார்த்தாச்சு. ஆட்டோ டெபிட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. இப்போது நான் இப்போ ஓகே ப்ரோ, இப்போ நான் மே மந்தில் வரல, ஆகஸ்ட்டில் தான் நான் வரேன். ஆகஸ்ட்டில் வரேன் அப்படின்னா எனக்கு ஆகஸ்ட்லேருந்து மே வரைக்கும் தான் வேலிடிட்டி. ஓகேங்களா, இங்கிட்ட என்ன உங்களுக்கு 5 மாதம், இங்கிட்ட எத்தனை மாதம், ஒரு 4 மாதம்னா எப்படி பார்த்தாலும் 8 மாதத்துக்கிட்ட தானே இருக்குது. அப்போ அந்த 8 மாதம் தான் இருக்குன்றப்போ நான் எதுக்கு 436 ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் யாருக்கா வரலாமா? அந்த இடத்துல தான் என்ன அப்படின்னா ப்ரீ ரேட் ப்ரீமியம் அப்படின்னு ப்ரோ ரேட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ என்னன்னா இது வந்து இந்த சைக்கிள்குள்ளே மட்டும்தான் இது இருந்தாகும். ஸோ எனக்கு வந்து 8 மந்த்ஸ் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் சரிங்களா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வரீங்க அப்படின்னா ஓகேவா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த டைமில் தான் வரீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து என்ன ஆகஸ்ட்னு சொல்லிட்டேன்னா சரி செப்டம்பர் எடுத்துக்கங்க, அந்த டைமுக்குள்ளே வரீங்கன்னா இந்த 436 ருபீஸை வந்து நீங்கள் ஃபுல் ப்ரீமியமாக பே பண்ணி தான் ஆகணும். அட் த டைம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் வரீங்கன்னா நெக்ஸ்ட் 3 மாதத்தில் வரீங்கன்னா இந்த ப்ரோ ரேட் ப்ரீமியமில் வந்து ஒரு குவார்ட்டர் சரிங்களா, என்னது 109 இதில் வந்து ஒரு குவார்ட்டர் வந்து குறைச்சிட்டு 340 ருபீஸ் வந்து பே பண்ணால் போதும் சரிங்களா, 342. அதே இது டிசம்பர் ஜான் பிப்ரவரியில் பண்ணிங்கன்னா ப்ரோ ரேட் ப்ரீமியம் வந்து 2 மடங்காக பிரிஞ்சு 228 வந்தா சரிங்களா, பாதியாக குறைஞ்சி 228 ரூபா பே பண்ணால் போதும். அதே இது மார்ச் ஏப்ரல் மேலே வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 144ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குவார்ட்டருக்கு நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டருக்கு பே பண்ணால் போதும், இது 3 குவார்ட்டருக்கு பே பண்ணால் போதும், இது 4 குவார்ட்டர் அப்படின்ற ஒரு ஃபுல் இயருக்கு வந்து நீங்கள் 430 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ரோ ரேட் ப்ரீமியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, இது வந்து ஸ்டில் வந்து சில இடத்துல வந்து முன்ன பின்ன இது வந்துட்டு இருந்தாலும் இது வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்காங்க. இன் ஃபியூச்சரில் இதுக்கு இன்னும் கிளியர் கட்டாக வந்து ஒரு இது வரும் சரியா, ப்ராப்பராக எனக்கு இது டேட்டா கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதுக்கு இன்னும் கிளியர் கட்டாக வரும்போது தனி வீடியோவாகவே இதை நம்ம போடுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன் இதை மேண்டேட்ரி ஆக்கப்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இப்போ வந்து மேண்டேட்ரி ஆக்குன்னா அன்இன்டரப்டட் கவரேஜ். ஓகேங்களா, ஒரு 1 இயர் முடிஞ்சா நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி இன்சஸ்ட் பண்ணிட்டோ இதை வந்து இன்கேஸ் மறந்துட்டாங்களோ அப்படின்லாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதாகும். அதே மாதிரி மாஸ் என்ரோல்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெடியூஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டன் சரிங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டனை வந்து குறைக்கும். ஓகேவா, ஆட்டோ டெபிட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கால் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு வந்து இவன் திருப்பி போடுவானா மாட்டானா அப்படின்ற டவுட்லாம் அவங்களுக்கு வரவே வராது. அவங்க பாட்டுக்கு வந்து அந்த ஸ்கீம் பாட்டு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி பேங்க்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு கேன்சல் த பாலிசி இஃப் ஓகேங்களா, எந்த டைமில் வந்து இந்த பாலிசி வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அந்த மே 25லேருந்து 31க்குள்ளே வந்து போதுமான 436 ரூபா அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா வந்து அந்த ஸ்கீம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஓகேவா, ஆட்டோ டெபிட் ஃபெயில்ஸ் ரிப்பீட்டட்லி. ஓகேவா, திருப்பி வந்து அந்த ஆட்டோ டெபிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபெயில் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வித்ட்ரா த கன்சென்ட். ஓகேங்களா, எனக்கு வந்து இந்த வித்ட்ரா பண்ணிடுங்க, இந்த 436 ரூபா எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கன்சென்ட் வந்து ஒரு கஸ்டமரை தெரிவிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துலையும் வந்து இது கேன்சல் பண்ணலாம். ஒன்ஸ் இப்படி யாராவது இதாக ஆச்சு அப்படின்னா திருப்பி ரெனியூ பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ரெனியூ பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி எந்த விதமான நெகட்டிவ்ஸுமே கிடையாது. நீங்கள் இது எல்லாமே நடக்குது, எனக்கு திருப்பி இது வந்து ரெனியூ பண்ணணும். ஸோ இப்படி போனவங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி வந்து கூட தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எத்தனை நாமினிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு நாமினி தான் இருக்கணும். அதுவும் வந்து நாமினி வந்து முன்னாடியே செலக்ட் பண்ணிடணும். ஓகேவா, இதுவும் நம்ம ரெகுலராக பார்த்த கொஸ்டின் தான். ஓகே, இப்போ வந்து இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டியில் வந்து 55 இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ எலிஜிபிலிட்டி வரல தாண்டிட்டோம். ஓகே, சரிங்க வாங்க அப்படியே டைப்லாம் இது வந்து ஒரே ஒரு டைப் தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து 436 ருபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா 2 லேக்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து அது பாட்டு கிடைக்க தான் போகுது. இதில் எந்த விதமான டைப்பும் கிடையாது. ஒரு சிங்கிள் ப்ராடக்ட், ஜஸ்ட் ஒரு சிங்கிள்
டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்றது கீ பில்லர்ஸ். ஓகேங்களா, இது ரொம்ப சப்போர்ட் பண்ணி இதோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் இதோட கீ பில்லர்ஸ் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீம். சரிங்களா, கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் அண்ட் எல்ஐசியோட ப்ரைவேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக என்தூசிஸ்டிக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங் நெட்வொர்க் வந்து ப்ரீமியம் கலெக்ஷன். ஸோ பேங்கிங்கும் வந்து இதை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோர் ஃப்ரண்ட்டில் முன்னாடி வச்சு பயங்கரமாக ஒர்க் பண்ணுறதுனால பேங்கிங் நெட்வொர்க்கு. அதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரீமியம் ₹436 பெர் இயர் அப்படின்றது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான இருக்கிறதுனால வந்து இதோட சக்ஸஸ் வந்துருக்கு. இந்த ஆட்டோ டெபிட் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தனாலையும் இதுக்கான முக்கிய சக்ஸஸாக வந்து இது எல்லாமே பார்க்கப்படுது. ஓகேவா, முக்கியமான சக்ஸஸாக இது எல்லாமே பார்க்கப்படுது. ஓவரால் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், 2015 இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ஆஃப் பிரதான் மந்திரி அஃபோர்டபுள் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2016 17 ஒரு ரேப்பிடான க்ரோத் வந்து இருந்திருக்குங்க. அப்புறம் 2019 பாருங்கள், இன்டகிரேட் இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் வந்து 2019 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 2020 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 14 crores வரீங்களா, 14 crores வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ 14 crore ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 21 வந்து கிராஸை வந்து and 10 crores and improved the insurance penetration crossed 10 crores. டேட்டா இடிக்குதே. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க. 23 வந்து 15 crores வந்து தாண்டி இருக்குது. 22 பாருங்கள், இல்லை இந்த இது வேண்டாம். ஸோ இது வேண்டாம், இந்த இமேஜ் வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2025 வந்து பார்க்குறீங்க வேணாம். ஸோ May 23, 2025 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23.63 இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ 23.63 crores இண்டிவிஜுவல் வந்து இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18,397 ரவுண்டாக அவ்வளோ கோடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு 9,19,896 பீப்புள்ஸுக்கு. சரிங்களா, அவ்வளோ பேருக்கு இவ்வளோ அமௌண்ட்டை வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ என்ரோல் பண்ணியிருக்காங்கன்னா 23.63 crores வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஆஃப் த டேட்டா. சரிங்களா, கரண்ட் டேட்டா. ஸோ ஃபியூச்சரில் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இதோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இது ப்ராடக்ட்ஸ் அப்படின்றப்ப பெருசாக கிடையாது, நேஷ்னல் போர்ட்டல் தான். ஸோ இந்த போர்ட்டலில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதோட ஓப்பன் டிரான்ஸ்பரன்சியான டேட்டாஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா வந்து சிங்கிள் லைனில் சொல்லணும் வந்தேன் அப்படின்னா மேக்கிங் அ லைஃப் இன்சூரன்ஸ் அஃபோர்டபுள், அசசபிள் அண்ட் யூனிவர்சல் ஃபார் இந்தியாஸ் அன்இன்ஷோர்டு பாப்புலேஷன். அன்இன்ஷோர்டான பாப்புலேஷனுக்கு வந்து அஃபோர்டபுளாக, அசசபிளாக, யூனிவர்சலாக போய் சேரணும் அப்படின்னு கொண்டு வந்தப்பட்டது தான் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் பீமா யோஜனா. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம அப்படியே ஒரு ரவுண்டாக என்னென்னு சொன்னால் போர்ட்டல் வந்து பார்த்தோம். அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து கீ பில்லர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதோட சக்ஸஸ்க்கான ரீசன்ஸ் எல்லாமே பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி நாமினிஸ் என்னென்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து வித்ட்ரா ஆகிறதுக்குள்ள ரீசன்ஸ் பார்த்தோம். ஸோ ஏன் மேண்டேட்ரி ஆகணும் அப்படின்னு பார்த்தோம். ப்ரோ ரேட் ப்ரீமியம்ஸ் தான் என்னென்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கீ ஃபீச்சர்ஸ். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ அப்படின்னா ₹330 அப்படின்ற ப்ரீமியம் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 330 இருந்துச்சு. 2022 வந்து இதை வந்து அகெயின் வந்து ரிவிஷன் பண்ணி 436 அப்படின்ற வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா, இது வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நேஷ்னாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. எலிஜிபிலிட்டி கேஒய்சி எல்லாமே பார்த்தாச்சா. ஓகே, எலிஜிபிலிட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இது ஃபினான்ஷியல் அவுட்லே எப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதோட ஃபேஸஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டார்கெட்ஸ் என்னென்ன டார்கெட்ஸ் வந்து அவங்க செட் பண்ணாங்க, அப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட ரோல், அதுக்கப்புறம் மித்த இன்சூரன்ஸ் செக்டார்ஸோட ரோலு, அதுக்கப்புறம் வந்து எல்ஐசியோட ரோல் எவ்வளோ இருந்துச்சு, இதோட ஸ்டாட்டிக்ஸ் என்னென்ன, இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சிஸ், நோடல் ஏஜென்சிஸ், எந்த இயரு, இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் வந்து ரீசன்ஸ் என்னென்ன, இது எந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தாங்க, விக்சிட் பாரத்தில் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மொத்தமாக பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸ்லோகன் என்னது, சுரக்ஷனா கா ஷாதி ஜீவன் கா ஷாதி அப்படின்ற இது. ஓகேங்களா, தமிழில் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா ஆயுள் காப்பீட்டு திட்டம் அப்படின்ற ஒரு நேமில் வரும். ஸோ இதான் வந்து ரவுண்டாக வந்து பிரம்மாஸ்திரா 2 ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்றது. ஓகேவா, நம்மளோட எபிசோடு தான் வந்து இந்த பிரம்மாஸ்திரா 2 அப்படின்றது. ஓகேவா கைஸ். ஸோ அண்ட் மோர் ஓவர் வந்து நம்மளோட
இது வந்து செகண்ட் எபிசோடாக இருந்தாலுமே வந்து கீப் சப்போர்ட்டிங் அஸ். கண்டிப்பாக வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் கீப் ஆன் செக் ஆன் இட். ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். ஸோ நாளைக்கான கிளாஸில் வந்து சந்திப்போம். போயிட்டு வரேன். பாய்.